வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று பிரகலாதன் கூற, அதை மெய்ப்பிக்கும் வகையில் எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரம். திருமால் அவதாரங்களில் மிக குறுகிய கால அவதாரம் நரசிம்ம அவதாரம். 24 நிமிடங்கள் கடிகை நேரமே நிகழ்ந்த மிகவும் உக்கிரமான அவதாரம். இந்த குறுகிய கடிகை நேரத்தில் நரசிம்மருக்கு உக்கிரம் எங்கே இருந்து வந்தது? பிரம்மாவுக்கோ ஆராயாமல் கொடுத்த குற்றபயம், ரிஷிகளுக்கோ தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் கர்மயோகத்தை கைவிட்ட குற்றபயம், தேவர்களுக்கோ தங்கள் சுயநலம் பற்றிய குற்றபயம். அவரவர் செய்த குற்றங்களுக்கு அவரவர் மனசாட்சியை குத்தியதால் எம்பெருமான் உக்கிரமாய் தெரிகிறார். ஆனால் கண்ணாடிக்கு ஏது உக்கிரம்? நீ எதுவோ அதுவாகவே கண்ணாடியும் தெரிகிறது, கண்ணாடனும் தெரிகிறான். எல்லோரும் சூழ்ந்து கொண்டு குட்டி பிரகலாதனை மறைக்கிறார்களே. அதனால் அல்லவோ நரசிம்மர் இதயம் உலுக்கி அங்கும் இங்கும் தேடுகிறார். இதுவா உக்கிரம்? சொல்லப்போனால் நரசிம்மருக்கு அசதியும் வருத்தமும் தான் அப்போது வந்ததாம். நரசிம்மருக்கு ஏன் வருத்தம் வந்தது? அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுது என்று பெரியாழ்வார் கூறியுள்ளார். பந்தனை என்றால் அசதி, வருத்தம். எதுக்கு பகவானுக்கு போய் வருத்தம்? குழந்தைக்கு தந்தையின்றி போனதே என்று வருத்தம். அந்த தந்தை தன் சுய பிரதாபத்துக்காக குழந்தையை பல வழிகளில் கொல்ல துணிந்தான். அன்றோ தந்தையின் பாசம் இல்லாமல் போனது, இன்றோ தந்தையே இல்லாமல் போனது. அதுதான் பந்தனை, வருத்தம். அந்த வருத்தம் தீர பல்லாண்டு பாடுவோம் என்கிறார் பெரியாழ்வார். ஒரு ஜென்ம தந்தைக்கு பதிலாய் ஒரு ஜென்ம தந்தையாய் தானே இருக்கும் முடிவு செய்துவிட்டார் பெருமாள். இப்படி சுயநலமற்ற உக்கிரம் கண்டு பெருமாளின் செந்தாமரை இதயத்தில் வீட்டிற்கும் ஸ்ரீ லக்ஷ்மி அன்னை உணர்ந்தாள், வியந்தாள். இறைவனையும் பக்தனையும் சேர்த்து வைக்கிறாள். பிரகலாதனுக்கு இறைவனை அலைமகளான மகாலட்சுமியே ஆச்சாரியனாய் இருந்து பகவானை காட்டி வைக்கிறாள். அன்னைதானே ஆதிகுரு. அதுதான் கூட்டத்தில் இருந்து குழந்தையை விலக்கி அவனை முன்னே செல்விக்கிறாள் செல்வி. தாய்க்குத்தானே தெரியும் மணாளனை பற்றியும் பிள்ளையை பற்றியும். இருவரையும் இணைக்க வேண்டும், அதற்கான சூத்திரங்கள் தெரிந்தவள் அவளே. உன்னைத்தான்ப்பா திரும்பி பார்த்து தேடுறாரு. அதை உக்கிரம் என்று தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும். நீ எதுக்கும் கவலைப்படாமல் முன்னே போ என்று ஆற்றுப்படை செய்து வைக்கிறாள் அன்னை. பிரகலாதனும் இறைவனுக்கு அருகில் சென்று அணைப்பை பெற்று பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆகிவிட்டான். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.